மனோஜுக்கு அடிபட்டதுனால குடும்பமே வந்து ரொம்ப சோகத்தில் இருக்குது. அந்த டைமில் தான் ரோஹினியுமே வந்துட்டு மனோஜுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இதை பார்த்து வித்யா பார்த்தீங்கன்னா, ரோஹினி எவ்வளோ பாசமாக இருக்க மனோஜ் மேலே, இவ்வளோ அக்கறை இருக்கிற பொண்ணை போய் முத்து பார்த்தீங்கன்னா எப்போ பாரு கிண்டல் பண்ணிட்டு அவன் மேலே குத்தம் சொல்லினே இருக்காளே, அவனு என்ன சொல்கிறது தெரியலன்னு சொல்லிட்டு வித்யா பார்த்தீங்கன்னா முத்து மேலே கோவத்தில் இருக்காங்க. இப்படி தான் போயிட்டு இருக்கு. இன்னும் மறுநாள் காலையில் பார்த்துட்டிங்கன்னா முத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட மாமா கூட்டான்னு சொல்லிட்டு பார்த்து கிளம்பி போக அண்ணாமலை வந்துட்டு போய் கல்யாணத்து வேலையை பாரு, நான் போய் மனோஜை பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க 2 பேரும் அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பொருளெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு சீர் கொடுக்க இப்போ ரெடியாக இருக்க டைமில் தான் அவங்க அப்பா வந்துட்டு பார்த்திங்கன்னா மாப்பிளோட டைமும் பார்த்திங்கன்னா அது எல்லா பொருளும் வாங்கி தராருப்பா. அவர் என்னென்ன வாங்கி தராருன்னு கேட்டு அதுக்கப்புறம் மீந்ததை நான் வாங்கி தரல அப்படின்னு சொல்ல உடனே கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி வாய்ஸை கேட்குறாங்க. அவர் கேட்ட பார்த்து முத்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட் ஆகுது. இந்த வாய்ஸை நீங்கள் கேட்டுருக்குன்னு இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்தால் மாதிரி தான் இருக்குது, ஆனால் நேரில் பார்த்தா கண்டுபிடிச்சிருமா அப்படின்னு சொல்ல சரிப்பா வா இப்போ அவர் கூப்பிட்றாருல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போக மாமா பார்த்திங்கன்னா உடனே ரோஹினி கால் பண்ணுறாங்கப்பா பொண்ணு வீட்டிலேருந்து எல்லாருமே வராங்களா, நீ இப்போ வந்து டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்து கொடுக்குறேன்னு சொன்ன இல்லையா, எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை மனோஜுக்கு அடிபட்டுச்சு அதனால் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், அங்கே போய் ஷோரூமில் வேலை செய்கிறவங்க உனக்கு எல்லாமே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவருமே கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க டைமில் தான் முத்து மீனா வரதை பார்த்து மாமா பார்த்திங்கன்னா ரொம்ப பதறி போய் என்னடா பண்ணலான்னு தெரியாமல் உடனே போய் ஒளிஞ்சிடுறாங்க. உடனே பார்த்திங்கன்னா அங்கே வந்து யாருமே இல்லாததுனால உடனே கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி பார்த்திங்கன்னா அவர் ஒரு குடோன்ல இருந்துட்டு, இல்லை எனக்கு ஒரு அவசர வேலையாக இருக்குது, நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நீங்கள் பார்த்துட்டு இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு பார்த்தீங்கன்னா முழிச்சிக்கிட்டே குடோனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. மாமா மாட்டினாரே இல்லைன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் பட்டன் எழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.